I think ஒரு 2 weeks முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் 8 types of women you should avoid அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எல்லாருமே கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி பொண்ணு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ப்ரோ, இப்படிலாம் பொண்ணு கண்டுபிடிக்க எந்த பொண்ணு எனக்கு கிடைக்காது ப்ரோ இந்த மாதிரி. பட் யூ நோ சம்திங், நாம் சிங்கிளாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், நம்மக்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ணிட்டா, அது எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிட்டா ஈஸியாக நம்மளால் கமிட் ஆக முடியும். அண்ட் மோர் ஓவர் கமிட் ஆகுதுங்கிறது ஒரு ரீசனுக்காக நாமளும் கமிட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் கண்டுபிடிக்கிறதுக்காக. பிகாஸ் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் இருந்தால் தான் அப்சல்யூட்லி லைஃப் அமேசிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, என்னோட லைஃப்பில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு அமையணும். அப்போ தான் நமக்கு பர்சனல் லைஃபுக்கும் சூப்பராக இருக்கும், நமக்கு க்ரோத்துக்கும் சூப்பராக இருக்கும், நம்மளோட டோட்டல் ஹாப்பினஸுக்குமே ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தேவை. ஸோ நாம் ஏன் சிங்கிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ட் அதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க, we can jump into this video, man. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ எந்துவாக இருக்குது. த மெயின் ரீசன் எனக்கு ரொம்ப எந்துவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது பசங்களுக்கான வீடியோ, பசங்களுக்காகவே நல்ல டிப்ஸ் கொடுக்குறதுனா ஆட்டோமேட்டிக்காக ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யூ ஆர் லுக்கிங் ப்ரோக்கன். உங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. நீங்கள் சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் போட்டால் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க, டே நான்லாம் இப்படிலாம் போட்டால் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன்டா பண்ண அப்படின்னு. சி ஐம் ஜஸ்ட் கிவிங் ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அட்ராக்டிவாக இருப்பீங்க, செக்ஸியாக இருப்பீங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க. ஸோ எப்போவுமே நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் சூப்பராக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்னா அந்த க்ரஷ் கிட்ட போய் பேச போகிறீங்க, இல்லை அந்த க்ரஷ் கண்ணு முன்னாடியே நீங்கள் இருக்கணும். அப்படி தான் இருந்துட்டு இருப்பீங்க, அங்கே நிற்பீங்க இங்கே நிற்பீங்க, இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் போஸ்ட் இது எல்லாத்துக்குமே நல்லா தேவையான பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். நான் உங்களோட பாடி ஃபேஸ் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ட்ரெஸ்ஸிங் சூப்பராக இருந்தால் ஆள் பாதி ஆடை பாதின்னு எப்பயுமே சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? ஸோ இதெல்லாம் ஏன் இந்த பழமொழியெலாம் எழுதி வச்சுருக்காங்க? பிகாஸ் ட்ரெஸ்ஸிங் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸ்டர்னலாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக நீங்கள் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸுக்கு, எக்ஸ்டர்னல் ட்ரெஸ்ஸிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் அண்ட் கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அப்பியரன்ஸில் சூப்பராக இருந்துச்சுன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருப்பீங்க. இம்ப்ரெஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த க்ரஷ்ஷாக இருந்தாலுமே நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே பெண்டிங் ரெக்வஸ்ட்லேயே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேரில் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ நம்ம எப்பயுமே டெக்ஸ்ட்டில் தான் பேசுவோம், நம்ம ஜித்தெல்லாம் அங்கே தான் காட்டிகிட்டு இருப்போம். பட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறதுல யூ ஆர் நாட் தட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசணும். எப்போ பார்த்தாலும் ரெகுலர் போரிங்காக சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணுறவங்க, அண்ணன் என்ன பண்ணுறவங்க, தம்பி என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்க நைட்டு சாப்பிட தான் போகிறாங்க, அவங்க நைட்டு தூங்க தான் போகிறாங்க, காலைல எழுந்திரிச்சோடனே பல்லு விளக்க போறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ்ல இருக்கணும். வாட் இஸ் யுவர் பேஷன், என்ன ஆக போற? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா கேட்கணும். ஸோ உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸோட உங்க சேட் ஆரம்பிங்க. அண்ட் மோர் ஓவர் போரிங் டெக்ஸ்ட், செல்லம், பட்டு, அம்மு அப்படின்லாம் கூப்பிடுமா, டிஃப்ரெண்டாக பெட் நேம்ஸ் வைங்க, க்ரஷ் நேம்ஸ் வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ யூ ஆர் நாட் டூயிங் இட். அதனால தான் எந்த பொண்ணுமே உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லா பொண்ணும் பேசுறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபார் தட் ரைட் உமன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல பார்ட்னர் செலக்ட் பண்ணுங்கிறது இந்த மேவரிக்கோட ஆசை இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். திஸ் தேர்ட் பாயிண்ட், இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஹேவ் திஸ். என்ன மைண்ட் செட்னா, திங்கிங் தட் யூ ஆர் நாட் எனஃப். அந்த பொண்ணுக்கு நாம் கொஞ்சம் அதிகம், நம்மலாம் போய் அந்த பொண்ணை who said you are attractive man, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, இங்கே ரொம்ப செக்ஸியாக இருக்கீங்க. ஐ திங்க் அப்போ நீங்கள் கண்டிப்பாக நம்ம மேவரிக் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி ஆகணும். இன்னும் நிறைய ஸ்டைல் டிப்ஸ், நிறைய ஸ்டைல் ஆக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ பஞ்ச் இட், அதை பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஸ்டைல் டிப்ஸ் தரேன். ஸோ கெட்டிங் பேக் டு த டாபிக், ஏன் நீங்களே உங்களை குறைச்சி எடை போட்டுக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப கீழே அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. திங்க் யூ ஆர் ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் எப்பவுமே பெட்டரான பர்சன், நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவான பர்சன் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்க ஆரம்பிக்கணும். யூ ஆர் நாட் அவங்களுக்கு நாமளா அவகிட்டலாம் நம்ம போய் பேச முடியும், எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்காதுங்க. யூ ஆர் ஈக்குவல் டு எனி ஒன் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் யாருக்காக இருந்தாலும் யூ ஆர் ஈக்குவல். யாருக்கும் கீழே நம்ம கிடையவே கிடையாது. அதுவும் பாய்ஸ், வி ஆர், அதுவும் மேவரிக் ஃபேமிலியில் வி ஆர் நாட் மேன். நம்ம ரொம்பவே இந்த இன்செக்யூரிட்டியை தூக்கி வெளியில் போட்டால் தான், அந்த ரைட் மைண்ட் செட் இருந்தால் தான் நம்மளால எந்த பொண்ணுகிட்ட இருந்தால் நம்ம க்ரஷ் கிட்ட போய் தைரியமாக பேச முடியும், தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் கேப்பபிள் இல்லை அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க. யூ ஆர் கேப்பபிள் ஆல்வேஸ். நீங்கள் எப்பவுமே கேப்பபிள் தான். ஃபோர்த் பாயிண்ட்,
இந்த ரீசனால நிறைய பேர் வந்து திரும்ப அதுக்குள்ளார போக மாட்டாங்க. ப்ரோ நிறைய அனுபவிச்சிட்டேன் ப்ரோ, போதும் ப்ரோ, என் லைஃபுக்கு இது போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது என்னதுன்னா, உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அந்த பயத்தாலே நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளார போக மாட்டோம். மேபி உங்கள் க்ரஷில் இருந்தவங்க நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் கமிட்டடாக இருந்திருப்பீங்க, அதில் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ரீசன்ஸால் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். பட் ரிமெம்பர் ஒன் திங், நடந்தது எப்பயுமே மாற்றவே முடியாது. யூ கேன் அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஸோ எப்பவுமே லைஃப்பில் ஒரு மாறாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் சேஞ்ச் தான். சேஞ்ச் பட் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னால என்னதான் தப்பு பண்ண அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளசன்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது இனிமேல் லைஃப்பில் எப்பயுமே ஒரே ஒரு லவ்லாம் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு க்ரஷ் வரதான் போகுது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ டீனேஜில் வரதெல்லாம் எப்போவுமே எல்லாமே லவ் கிடையாது. ஸோ பர்ஃபெக்ட் உமன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஃபைன், அந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த ப்ரெசென்ட்லி அப்படி தான் நடக்கும், எனக்கு இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச லைஃப் நமக்கு அமையும். பட் அதுக்காக நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா இல்லையா? ஸோ நெவர் வரி, உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படி இருந்தனால இப்போயும் எனக்கு அப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் என் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நாட் புட்டிங் இன் தட் எஃபர்ட். அந்த எஃபர்ட் இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று வேணும்னா நம்ம எஃபர்ட் போடாமல் எப்படி கிடைக்கும்? தட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட க்ரஷ் கிட்ட போய் எஃபர்ட் போடலன்னா எப்படி? யூ ஹேவ் டு புட் இன் சம் எஃபர்ட் இல்லையா? ஸோ எஃபர்ட்லாம் எப்படி அது உங்களோட கேர்ள் ஆகும்? எப்படி அவங்க வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆவாங்க? எப்படி அவங்களோட கமிட் ஆவீங்க? இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ எப்போவுமே எஃபர்ட் கொஞ்சமாக செய்யுங்க. எஃபர்ட்னா போய் கெஞ்ச சொல்லலை, போய் ஐயோ பின்னாடி சுத்த சொல்ல. மேக்கர் கம் பிஹைண்ட் யூ, அதாவது அவங்க பின்னாடி அலைய விடணும் அந்த அர்த்தத்தில் சொல்ல. நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. மேக்கர் கம் பிஹைண்ட் யூனா பசங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்து பொண்ணுங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். அதை தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வச்சு பொண்ணுங்களுக்கு நம்மளை பிடிச்சி அவங்களே நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. நிறைய கமெண்ட்ஸில் கீழே பார்த்துருக்கேன், அப்போ பொண்ணுங்க மட்டும் பின்னாடி வந்தால் பரவாயில்ல. அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. ஒரு விமன் எப்பவுமே ஒரு நல்ல மென்னை, ஒரு நல்ல பையனை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், புட் இன் சம் எஃபர்ட்ஸ். கொஞ்சமாச்சு எஃபர்ட் போட்டு உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்க பாருங்கள். நியூ ஸ்கில்ஸ், நியூ ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஹேபிட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஒரு டான்ஸ் ஆடுறது ஒரு நல்ல ஸ்கில், அட்ராக்ட் ஆகும். சிங்கிங் நல்ல ஸ்கில், அட்ராக்ட் ஆகும். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது நல்ல ஸ்கில், அட்ராக்ட் ஆகும். உங்களுக்குன்னு ஏதாவது ஹாபிஸ் வைங்க. அந்த ஹாபிஸ் எல்லாமே உங்களை டெவலப் பண்ணும். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் த அல்டிமேட் பாயிண்ட் அண்ட் கோல், ரைட்? உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கணும், அதுதான் இங்கே கோலே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புட் இன் சம் லிட்டில் எஃபர்ட்ஸ். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் லோ கான்ஃபிடன்ஸ். அதாவது கான்ஃபிடன்ஸ் இல்லை, தைரியமாக போய் அடிக்கணும், தைரியமாக போய் பேசணும், கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நம்ம பயந்துட்டு ஐயோ போய் பேசணும்னா இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணிவிடுவாங்க. அந்த இடத்துல யார் கான்ஃபிடன்ஸ் இருந்தோ அவங்க அப்ரோச் பண்ணால் லைக் அவங்க ஒரு நல்ல கேரக்டரைஸ்டு உமனாக இருப்பாங்க, நல்ல குட் கேரக்டராக இருப்பாங்க, நல்ல அழகாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப ஏற்ற பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓரமாக அப்படியே தூரமாக நின்றுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வரவன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டே வச்சிருப்பான். ஸோ எப்போவுமே அதான் நடக்கும். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பயுமே 2 டைம் 3 டைம் கிடைக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறவங்க இட் வில் ஒர்க் அவுட். ஸோ அதுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும், செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் க்ரஷ் ஜோனில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே இல்லை, உங்களுக்கு யாராச்சும் க்ரஷ் ஜோனில் இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களோட லைஃப் பார்ட்னராக ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இதெல்லாம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோஸில் சொன்னது எல்லாமே நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுறதுக்காக நான் சொல்ல. நிறைய பொண்ணுங்களை ஒரே டைமில் பண்ணால் அது பேர் லவ் கிடையாது, அது பேர் வேறு என்னமோ பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையாக நம்ம ஃபியூச்சர் பார்ட்னருக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, அது ஒர்க் அவுட் ஆகலாம், தயவு செஞ்சு அதை விட்டு வெளில வந்துடுங்க. இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்தில் உள்ளே இருந்தீங்கன்னா 2 பேருக்குமே கஷ்டம் தான் எப்போவுமே. ஸோ எப்போவுமே லைஃப் ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள். நீங்கள் எப்பவுமே சிங்கிளாக இருக்கக்கூடாதுல்ல, மிங்கிள் ஆகணுங்கிறதுக்காக தானே நான் நிறையா டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கான்டெக்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care man.